அஸ்ஸலாமு அலைக்கும். சவுண்ட் கேக்குதா? ஓ சார். கடைசி வலைக்கம் கிளாஸ் சலாம். கடைசி கிளாஸ்ல என்ன பாத்துக்கிறோம்? நேத்தைய பாடத்துல ஆ நேத்தைய பாடத்துல என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? அத அந்த வசனங்கள் நிப்பாற்ற முறைய. முறைகள் எத்தனை பாத்துக்கிறோம்? எல்லாம் பார்த்து முடிச்சிருமா? இல்ல, ஒரு முறை தான் பார்த்தேன். ஒன்று தான் பாத்துக்கிறோம். என்னது? ஃபத்த மத்தும் ஃபத்தத்தைனும் வந்து நிப்பாற்ற முறை. ம்? ஃபத்த மத்து இல்லாட்டி ஃபத்தத்தைன் வந்து அப்படி நிப்பாற்றுறது. அது ரெண்டு தானா? நல்ல விஷயம். அது ரெண்டு மட்டுமா? ஒரு செகனுக்கு நீட்டு நிப்பாட்டுறது. அது ரெண்டு வந்தா மட்டும்தானா? பத்தஹ் தைனியும் பத்தஹ் மத்தும் அப்படியா? மட்டும்தானா? ஓ. ம். அலிஃபும். பாத்தீங்களா? வந்துச்சுண்டா? அலிஃப். சொல்லுங்க, வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஒரு செகனுக்கு நீட்டி ஓதணும். ம். நிப்பாட்டணும். மாஷா அல்லாஹ். உதாரணம் உதாரணம் ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஆ உதாரணம் ஒன்று சொல்லுங்க பாப்போம். உதாரணம் மறந்து. சரி. அஃப்வாஜா என்னடா நீ? ஜால ஜால ஃபத்தத்தைன் வந்திக்கு. அதனால நான் ஒரு செகண்ட் நீட்டணும். எதை நட்டணும்? அஃப்வா அப்படியா? இல்ல, ஜாவ. சரி, ஜாவ. ரெண்டாவது ரெண்டாவதுல அலிஃப் வந்திக்கு. அது சுட்டி ஹாம். ஹாவ வந்து ஒரு செகண்ட் மூணாவதுல நீட்டணும். மூணாவதுல வந்து ஃபத்த மத்து வந்திக்கு. அது சுட்டி ஆயின்னு ஒரு செகண்ட் நீட்டணும். ம் குர்ஆன்ல போயிட்டு தேடி பாத்தீங்களா? ஓ, நிறைய பக்கல் உண்டு பார்த்தேன். ஒன்று தானே பாத்தீங்க ஜாதி. மூணுலயும் ஒன்று ஒன்று பாத்தீங்களா? தனி ஒன்று பாத்தீங்களா? தனி உண்டு. ம் மூணுல உண்டு பார்த்தேன். மூணுலயும் ஒவ்வொன்று பாத்துக்கிறீங்க அப்படியா? பத்தஹ் தைனி கொண்டு பாத்தீங்க, பத்தஹ் மத்து கொண்டு பாத்துக்கிறீங்க, அலிஃபு கொண்டு பாத்துக்கிறீங்க அப்படியா? சவுண்ட காணும் அப்படியா? ஓ. குட், நல்ல. அப்ப நாங்க அன்றைக்கு ரெண்டாவதையும் மூன்றாவதையும் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறோம். கவனமா ஞாபகம் வச்சுக்கிறணும். இதை நீங்க பேசிட்டு குர்ஆன்ல தேடி பார்க்கணும். எந்த காரணம் கொண்டு முண்டையும் தேடி பார்க்காம இங்க வேணா மறந்து வைத்திரும். தேடி பார்க்காட்டி மறக்கும். ம- ரெண்டாவது முறை என்ன சொல்லுது என்றால், வசனத்துல கடைசியில இந்த மாதிரி தா வாரதை பத்தி சொல்லுது. என்ன தா? தாக்கு பேர் என்ன? தா தான். ஆ? தா. தா. அப்ப இது இப்படி வாரது? அதுவும் தா. அதுவும் தா. அது இப்படி வாரது? அது தா. என்ன விலங்கல்ல? அதுவும் தா. அதுவும் தா தான். அப்ப என்ன வித்தியாசம்? உச்சரிப்பு வித்தியாசமாகிற. உச்சரிப்பு வித்தியாசமாகற? எந்த உச்சரிப்பு வித்தியாசமாகற? எல்லா உச்சரிப்பு வித்தியாசம் அப்படியா? ஓ. சரி, எனக்கு உச்சரிப்பு வித்தியாசம் பத்தி உச்சரிச்சு காணுங்க பாப்போம். எல்லாத்தையும் ஒவ்வொன்று வித்தியாசமா. ஃபர்ஸ்ட் கேக்குறது தா. ரெண்டாவது கேக்குறது தா. இது என்ன? அது தா. ரெண்டாவது இது தா. ஒரு வித்தியாசம் இல்லையே. என்ன வித்தியாசம்? என்ன சவுண்ட்ல வித்தியாசம் விலங்கல்ல? சர்க்கிள் போட்டிக்கிறது, வட்டம் போட்டிக்கிறது எப்படி வரும்? வட்டம் இல்லாம சதுரம் செவ்வகம் போட்டிக்கிறது எப்படி வரும்?
ஒண்ணுமே போடாம வைக்கிறதா அது அப்படி உச்சரிக்குது 3 தான் ஐயுது அது தாண்டு இது தாண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேறு. விலங்கல்ல சரியா ஹம், அது சொல்ல தெரியும். சரியா சுத்தி வளைச்சு கடைசியா வந்து அடிச்சிங்க வேலைய சொல்ல தெரியா அப்படியா அஹ், ஏறிக்குமா சரி 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 பார்த்த கேள்வி கூட்டி கொண்டு போற சுட்டி விடைக்கு ஒரே அடியா விடைக்கு வந்தாச்சு அது தெரியா ஹாய் நல்லா தெரியாமிக்கிறதா பிரச்சனை சரி பாப்போம் இதுல 3 வகையான தாக்கு 3 பெயர் கழிக்கிற ஆனா 2 தா உச்சரிப்புல உண்டு இன்னொரு தா மட்டும்தான் உச்சரிப்புல வித்தியாசம் பட் 3 தாக்கும் இடையில வித்தியாசங்கள் கழிக்கிற இதை நாங்க சொல்லுவோம் குண்டு தான்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் குண்டுத்தா. குண்டு தா இதை செல்ற வீட்டுல கிச்சனைக்குதா போய் கறி சமைக்கிறா சோறாக்குறா சட்டி தான் செல்ற சத்தித்தா. சில்லாங்கள சொல்றானா இதை சொல்லுவோம் பெரிய துவாண்டு சொல்லி பெரிய துவா வாய்ப்புள்ள சொல்றதால பெரிய துவான்னு சொல்லுவோம் இங்க நாங்க ரூல்ஸ பேசுறோம் எங்க தெரியுமா வசனத்துல கடைசியில குண்டு தாவாடுறது மட்டும்தான் நாங்க சொல்ல போற ரூல்ஸ் லைனா ஓ. அந்த வசனத்துல கடைசியில இந்த மாதிரி தா வந்துச்சு என்றால் நீங்க அதை என்ன செய்யணும் பெரிய ஹாவாக மாத்தி அதுக்கு சுக்கூனை வச்சு தான் நீங்க போடணும் பெரிய ஹாவா மாத்தி சுக்கூனை வச்சு போதணும் ரைனா ஓ. சரி இப்ப உதாரணத்துல சொல்லி காட்டுங்க பாப்போம். இப்படி மாத்த போய் பாப்போம் ம். நாருல்லாஹில் மூக்கதான். மூக்கத தூ அப்படி ஆகி மூக்கதான். ம் என்ன செய்யறோம் அத வந்து அலிஃப் போட்டு ஒரு செகண்ட் இழுத்தேன். அழி போட்டு ஒரு செகண்ட் நின்று அப்படியா மூக்கதா அப்படியா இப்பதான் நினைக்குமா படிச்சீங்க விஷயம் வந்திக்கிறது கடைசி எழுத்து என்ன குண்டுத்தா. குண்டுதா என்ன செய்யணும் குண்டுதா வந்துச்சுண்டா ஹாவா மாத்தணும், பெரிய ஹாவா மாத்தி இதை நீங்க சுக்குன் எடுத்து வச்சு. போட்டு அந்த இடத்துல பெரிய ஹா கொண்டு போடணும் எடுத்து போட்டாச்சு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் சுக்குன் வைக்கணும். சுக்கூனை வைக்கணும் வச்சு ஓதுணும் இப்போ ஒரு ஓதுறது மூக்கதா அப்படியே ஓதுறது வைக்குமா ஓசே. சொல்லுங்களேன் எப்படி வரும் இது மூக்கதா அழி நாருல்லா. போட்டா ஓதுது அப்படியா இல்ல சுக்குன் வச்சிக்கி. எப்படி ஓதுறது மூக்கதாண்டு ஓதுறதா எப்படி ஓதணும் அந்த சொல்ல மட்டும் ஓதணும் தான் முக்கியம் கடைசியில ஹார்டு உச்சரிப்பு வரணும். உச்சரிப்பு வரணும் ஓதி காட்டுங்க பாப்போம் வெரி குட் நாருல்லாஹில் மூக்கதா. மூக்கதா வரலையே அலிஃப் நீட்டு தா நீட்டு தானே படுது மூக்கதா வெரி குட் இது வரணும். மூக்கதா தால நீட்டப்படாது மூக்கதாண்டு போயிடாது மூக்கத த என்று பெரிய ஹார்ட சவுண்டுக்கு போகணும் ரெண்டாவது இன்னஹ அலைஹிம் மூசதா. மூசதா சரியா ஹா வந்துச்சு சவுண்ட் ஹிக்மா
ஓ எனக்கு வசனமா ஓத தேவையில்லை. கடைசியில சதா ஹார்ட சவுண்ட் வந்துச்சு அப்படியா? மூசதா அப்படி அதுதானே. மூணாவது நீ பாடணும். மும முமத் முமத்ததா அங்கேயும் தால் ஈடுபடுது. தால் இல்ல ஈடுபடாது. எப்படி வரணும்? மும முமத் முமத்ததா முமத்தத. அவ்வளவுதான். முமத்தத தான் வரணும். சரி, மூணாவது மெத்தட் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க பார்த்த இந்த இரண்டு முறைகள் அல்லாத வேறு எந்த முறைகள் வந்தாலும், எந்த முறை வந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? வேற எப்படி வந்தாலும் இறுதி எழுத்துக்கு நாங்க சுக்குனை சுக்கூனை வச்சு ஓதலாம். வேற எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க சுக்கூனை வச்சுத்தான் ஓதணும். ம். இப்ப இது நீ ஒவ்வொன்றா ஓதி காட்டுங்க பாப்போம். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத கடைசி மட்டும் தான் அஹ்லதஹு, அஹ்லதா, அஹ்லது என நிப்பாட்டுறது. கடைசி மட்டும் தான் தேவை. வசனம் வேணும்னு ஓத வேணாம். ஏன்னா உங்களுக்கு ஓதல் பிரச்சனைகள் இருக்கிறேன். இன்ஷா அது ஒவ்வொன்றா படிக்கிற நேரம் உங்களை ஓத வைக்கிறோம். இப்ப அந்த இதை மட்டும் பாருங்க. அஹ்லதஹு என்ன நிப்பாட்டுறது? அஹ்லத அவ்வளவுதான். ரெண்டாவது ஃபீல் ஃபீல். மூணாவது குட். பைத் பைத். அவ்வளோ விஷயம். சிம்பிள் சிம்பிள் விஷயம். என்ன கஷ்டப்படக்கூடாது. சரி. இப்ப நீங்க குர்ஆன்ல உங்களுக்கு ஹிக்மாக்கு எந்த வசனத்தையும் எந்த இடத்திலையும் நிப்பாட்ட தெரியும். குர்ஆன்ல எந்த வசனத்தையும் எந்த இடத்துலையும் நிப்பாட்டுறதுக்கு தெரியும். அதுக்கு படிச்சிட்டீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத சூறாக்களை பிரட்டி, பக்கங்களை பிரட்டி, நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நிப்பாட்டுறது சரியா, மெத்தட் சரியா, அது அமைப்பு சரியா என்கிறத நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் நீங்க தேடணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல இப்ப 2வது வசனம் தேட போறீங்க. சும்மா நீங்க ஒரு இடத்துல நிப்பாட்ட போறீங்க. இந்த இடத்துல ரப்புக்க என்ன நிப்பாட்டுறது? எப்படி நிப்பாட்டுறது? ரப்புக்க அப்படி நிப்பாட்டுறது. இல்ல நிப்பாட்டு. ரப்புக் ரப்புக். அப்ப திருப்பி போகுதுன்னா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக் என்று நாங்க நிப்பாட்டணும். இதான் அதுல ஓ அமைப்பு. சரி, இதுல அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. 3 மெத்தட்டையுமே நீங்க போயிட்டு தேடணும். குர்ஆன்ல இது 3க்கும் மேலதிகமாக நிப்பாற்ற முறை ஒண்டிக்கு நீ தேடி எடுத்து கொண்டு வரணும். சரி, இப்படி ஒண்டிக்கிற நீ சொல்லித் தரல இந்த விஷயம் எப்படி நிப்பாற்ற இதை சொல்லித்தாங்கன்னு சொல்லி சூரோட பேரையும் எத்தனை வசனம் எங்கிறது நீங்க எடுத்து வரணும். நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம் இன்ஷா அல்லாஹ். இது 3 அல்லாத வேறு ஏதாவது மெத்தட் நிப்பாட்டுறதுக்கு வந்திருந்தால் எங்களுக்கு கொண்டு வரணும். இப்படிக்கிற இந்த வசனம் இத்தனையா சூறல பிடிக்கிற இதை சொல்லித்தாங்கோ, இது நீங்க விளங்கப்படுத்தல இப்படி வரலன்னு சொல்லணும். சரி சரி ரெடி ஆயிட்டு வரணுமா? ஆ ஐரன்